என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பது என்பதை பலமுறை சொல்லியிருக்கின்றேன். நோயின்றி வாழ வழிவகுக்கிறது, மனிதனை மனிதனாக வாழ வைக்கிறது, மனிதருள் மாணிக்கமாக மக்களை மாற்றுகிறது, நினைவாற்றலை தருகிறது. இப்படி யோகாசனத்தினுடைய நன்மைகளை சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் யோகாசனம் தேவை. நோயுள்ளவன் அரை மனிதன் என்று சொல்வார்கள். ஆகவே நோயே வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் யோகாசனத்தை கைக்கொள்ள வேண்டும், சிறுவயது வயதில் கைக்கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு ஜெயின் வித்யாசிரமம் சிபிஎஸ்இ பள்ளி புழலில் இருந்து 2 மாணவர்கள், சிவபாலன் வயது 15, 11ஆம் வகுப்பு, கோவேந்தன் வயது 7, 3ஆம் வகுப்பு, 15 வயது, 3 வயது. பாருங்கள், அதைத்தான் கவனிக்க வேணும். 3 வயது, 15 வயது. இவர்கள் யோகாசனத்தை செய்கிறார்கள். 3 வயது பையன் செய்கிறதை அந்த 15 வயது பையன் செய்யலாம். வயது ஒரு தடையாக கிடையாது. எந்த வயதிலும் செய்யலாம். 100 வயது வரைக்கும் செய்யலாம், தடை கிடையாது. ஆகவே யோகாசனம் செய்வதற்கு வயது ஒரு தடையாக இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நம்ம அரங்கிற்கு வந்திருக்கின்ற மாணவர்கள் இப்பொழுது நத்தை ஆசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நத்தை ஆசனம் செய்யுங்கள். காலை பெருவிரலை கை கொண்டு பிடித்து கொண்டு கையை பின்னால் தொடையை தொடுவது என்பது மிக கடினம். உடலுள்ள 72,000 நாடி நரம்புகளும் இழுக்கப்படுகிறது. இரத்த ஓட்டமானது முச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை சீராக பாய்வதற்கு இந்த ஆசனம் உதவி செய்கிறது. அதைத்தான் பார்க்க வேண்டும். எந்த பகுதிக்காவது பிளட் சர்க்குலேஷன் சரியில்லைன்னா அங்கே நோய் வந்துடும். ஆகவே தான் இப்போ பிசியோதெரபி வச்சிருக்கிறார்கள். அதுபோக இப்பொழுது யோகா நேச்சுரோபதி ஆஸ்பத்திரி வந்துவிட்டது. அங்கெல்லாம் யோகாவை சொல்லித் தருகிறார்கள், இயற்கை உணவை கற்றுத்தருகிறார்கள். மெதுவாக எழுந்திருங்கள், நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ளுங்கள். இடது காலை வைத்து செய்யுங்கள். நான் ஏற்கனவே சொல்கிறபடி சில பேருக்கு வலது கால் வச்சு செய்வாங்க, இடது கால் செய்ய முடியாது. இடது கால் வச்சு செய்வாங்க, வலது கால் செய்ய முடியாது. வலது கால் வச்சு இடது கால், இந்த மாதிரியான நிலையெல்லாம் ஏற்படும். முதுகெலும்பு வேறு திருவப்படுகிறது. அதுதான் இதில் கவனிக்கணும். பந்துக்கிண்ண முட்டு, முதுகு, காலில் உள்ள நாடி நரம்புகள், கையில் உள்ள நாடி நரம்புகள், பந்துக்கிண்ண முட்டு, இவைகளெல்லாம் இதில் செயல்படுகிறது, சரியாக செயல்படுகிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே திரும்ப ஒருவருக்கொரு நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனை செய்ய வேண்டும். முதலில் வலது காலை வைத்து செய்யுங்கள். எத்தனை நெளிவு சுழிவுகள் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். எந்த ஜாயின்ட்ஸையும் இறுக விடுவதில்லை.
அப்படி சொன்னால் ஓல்டேஜ் வராது. ஓல்டேஜ் வந்துட்டுன்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் இறுகிடும், நடக்க முடியாது, குனிய முடியாது, நிமிர முடியாது. இந்த ஆசனங்களை செய்து கொண்டே வந்தால் 100 ஆண்டு வரைக்கும் அவங்களுக்கு உடல் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். மெதுவாக எழுந்திருங்க. அடுத்த காலை பண்ணிங்க. ஏய், காலை இங்கே நீட்டிச்சுடா. நீ காலை இங்கே நீட்டி செய்ய. அப்படி நீட்டிட்டு அப்புறம் நீ கால் மடக்கு. இப்போ பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. எத்தனை நெளிவு சுழிவு இதெல்லாம் பார்க்கணும். காலை மடக்கக்கூடாது, காலை நிமிரு. கால் கீழே உள்ள கால் மடங்கியிருக்கு. கால் மடங்காமல் செய்தால்தான் முழுமையான பலன் கிடைக்கும். மெதுவாக எழுந்திருங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் உட்காரு. நல்ல மூச்சுடு. என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, யோகாசன நிபுணர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற பள்ளி தாளாளர்களே, தனியார் பள்ளிகளில் கல்லூரிகளிலும் இன்றைக்கு யோகாசனம் ஆசிரியர்களை நியமனம் செய்து அங்கே பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்றைக்கு ஏன் பாலர் பள்ளி முதல் MBBS இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் எல்லா மாணவர்களுக்கும் யோகாசனம் கட்டாயப்பாடமாக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு மனித அபிமானத்தை ஏற்படக்கூடிய அற்புதமான ஆசனங்கள், மாணவர்களை திருத்தக்கூடிய ஆசனங்கள், மாணவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஆசனங்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். கல்லூரி மாணவர்கள் எல்லாம் வழிப்பறியில் ஈடுபடுகிறார்கள் என்று பேப்பரில் வரும்பொழுது மிக்க ஆச்சரியமாக இருக்கிறது. அம்மனநிலை சரியில்லை. அது மாதிரியான எந்த சூழ்நிலையிலும் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆசனத்தை தான் செய்ய வேண்டும். ஆசனம்தான் அவர்கள் தன்னைத்தானாகவே அவனுக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான வழிமுறை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாளும் நாம் எல்லா கல்லூரிகளிலும், இன்ஜினியரிங் கல்லூரிகளிலும், MBS BS பள்ளிகளிலும் அனைத்து மாணவர்களுக்கும் யோகாசனத்தை கற்றுக் கொடுத்து மாணவர்களை எல்லோரையும் இந்த மனிதருள் மாணிக்கமாக மாற்ற வேண்டும், அவர்களுடைய செயல்திறன்களை உயர்த்த வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். சோர்வு அணுகாதிருக்க அதிர்ஷ்டம் என்றோ, அன்று அவன் எழுதிய எழுத்தை மாற்ற முடியுமா என்றோ, எதன் மீதாவது யார் மீதாவது பொறுப்பை சுமத்தாமல் வெற்றிக்கும் தோல்விக்கும் நாமே பொறுப்பு என்கின்ற மன உறுதியுடன் ஒரு பணியில் இறங்குகிற எந்த மனிதனையும் அயர்வோ சோர்வோ அணுகாது.